पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். ஸ்ரீ வெங்கடேச பக்தர்களே, எஸ்விபிசி சேனல் மூலம் எம்பெருமானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்தை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இப்பொழுது நான் 299வது திருநாமத்தை பற்றி சொல்லப் போகிறேன். இந்த திருநாமம் கோசங்க ரக்ஷகா என்பது. எம்பெருமானை கோபாலன்னு சொல்கிறோம், கோவிந்தன்னு சொல்கிறோம். பசுக்களை மேய்த்தான். இந்த சமஸ்கிருத லாங்குவேஜில் கோபாலகன்னா பசுக்களை மேய்த்தான்னா கோபாலன் தான். ஒரு பசுவை மேய்ச்சா கூட கோபாலன் தான். ஏன்னா அது காம்பவுண்ட் வெளில உள்ளே போயிடும் பொழுது கவாம் பாலகா கோபாலகா, கோபாலகா கோபாலகான்னு விடும். அதனால தான் நாரத பகவான் இப்போ கொஞ்சம் கூட்டி சொல்கிறார். வெறும் கோபகனை ஒரே மாடை மேய்ச்சான்னு நினச்சிடுவான். அதே மாதிரி கண்ணபிரான் பின்னாடி ஒரு மாடை மட்டும் தான் நிறுத்தி படம் போடுறோம். அப்படி இல்லை, பசுக்களுடைய கூட்டத்தை மேய்ச்சான்னு சொல்லணும். பசுக்களுடைய சங்கம், கோ சங்கம். பசுக்களுடைய ஆணிரை மேய்த்தான், பசுக்களுடைய கூட்டத்தை மேய்ச்சான். அதில் கோசங்க ரக்ஷகன் என்று சொல்லும்பொழுது நாரதர் ஒரு பண் வச்சுட்டார். உங்களுக்கெல்லாம் தெரியும், திருவேங்கடமுடையான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆனந்த விமானம் முன்னாடி ஆனந்த விமானமாக இல்லை, ஒரு பொந்து தான். அந்த பொந்துக்குள்ளே தான் இருந்துட்டுருந்தான். அது பக்கத்தில் சுவாமி புஷ்கரணி குளம். அந்த குளத்தினுடைய வடப்பக்கத்தில் வலது மூலை வடப்பக்கத்தில், அதாவது வடமேற்கு மூலையில் வராக பகவானுடைய பொந்து. வராக அவதாரம் எடுத்த எம்பெருமான் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக திருமலையில் வந்து தங்கினதாக வரலாறு. அதனால் வராக பெருமான் அங்கிருந்து கொண்டு தன்னுடைய இடமாக அதை வைத்து கொண்டிருந்தான். வராக க்ஷேத்திரம், ஆதிவராக க்ஷேத்திரம் என்றே அதனால தான் திருமலைக்கு பெயர். அவர் தான் க்ஷேத்திரத்துக்கு உரியவர், ப்ரொப்ரேட்டர். அப்போது எம்பெருமான் பத்மாவதியை திருமணம் செய்து கொள்ள, பத்மாவதியோ அவள் கீழே திருச்சானூர் பக்கத்தில் அவள் ஊர் இருக்குது, கேபிட்டல். அதில் பத்மாவதியே ஆகாச நகரி பக்கத்தில் இருக்குது. அதில் பத்மாவதியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று லீலை பண்ண வந்த லீலா வினோதனான எம்பெருமான் திருவேங்கடமுடையான் தன்னுடைய இன்னொரு வடிவமான வராக பெருமான் போய் இடம் கேட்டான். இந்த திருமலையில் இடம் கொடு, வராக க்ஷேத்திரத்தில் இடம் கொடுன்னு கேட்டான். அவர் என்ன சொன்னார், கொடுக்குறேன், ஏன்னா வாடகை தருவேன்னு கேட்டார். சுவாமி வாடகை தருவே கிட்டவும் பணம் கிடையாது, யாருமே பேச்சுலர் இடம் தர மாட்டேன், அதில் உள்ள தரேன்னு சொல்லிட்டீர்.
வாடகை தர என்கிட்ட என்ன இருக்குது? வராக பெருமான் சொன்னார், பிற்காலத்தில் உன்னை நாடி பல பேர் வருவா, அவர்களுக்கு வேண்டிய வரத்தை எல்லாம் நீ தருவ, பெரிய பிரார்த்தனா மூர்த்தி ஆயிடுவேன். அதனால் இப்போ பணம் கூட, வரப்போகிற பணத்தை இப்போ எப்படி தர முடியும்? என்கிட்ட ஒன்றும் இல்லையே. அப்போ ஒன்று செய், ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கும், வரப்போகிறவெல்லாம் முதல்ல என்னை தான் வணங்கணும், என்னை வணங்கி உங்ககிட்ட என்னை வணங்கி பால் நிவேதனம் பண்ணிவிட்டு அதன் பிறகு உங்ககிட்ட வரணும், அப்போ தான் அவர்களை யாத்திரை பூர்த்தி ஆகும் என்று ஒரு சட்டம் போட்டுடும். என்னை சேவிச்சிருவா, அது போகிறேன் எனக்கு. ஆனால் நிவேதனமும் இந்த மலையில் அப்போ பிரமாதமாக விமர்சனையாக நடக்கும். எனக்கு தான் முதல் நிவேதனம். இந்த ரெண்டுத்துக்கு ஒத்துண்டியான இந்த 100 சதுரடி தரேன் உனக்கு வாடகை என்று வராகமூர்த்தி சொன்னாராம் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட, ஸ்ரீனிவாசமூர்த்தி கிட்ட. வராகனும் ஸ்ரீனிவாசனும் தான், 2 கோலம் எடுத்து ஒரு லீலை பண்ணுறா. நம்ம லோகத்தில் இப்போ புக் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், ராமான்கோ கிருஷ்ணான்கோன்னு ஒரே கம்பெனி, ஒரே ஆள் 2 கம்பெனி வச்சுருந்து நடத்துகிற மாதிரி எல்லாம். அதுக்கெல்லாம் ஒத்துண்டான் எம்பெருமான். அவன் ஒத்துண்டானா இன்றைக்கி நாம் செய்யணும் அதை. அதான் இன்னும் கூட முதல்ல சுவாமி புஷ்கரணி கரைக்கு போய் வராக பெருமான் நமஸ்கரிச்சுட்டு அப்புறம்தான் திருவேங்கடமுடி யானை நமஸ்காரம் பண்ணணும். இது ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் படி செய்யாதான் திருமலை யாத்திரையை பூர்த்தியாகும். இப்போ அன்பர்களே, வராக பெருமான் நினச்சான் தான் தான் பெரிய ஆள். ஏன்னு கேட்டால், கோவை தூக்கினவன், கோவை ரட்சித்தவன். இந்த சான்ஸ்கிரிட்டில் கோன்னு வார்த்தை இருக்கு பாருங்க, அது ரொம்ப 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 பவர்ஃபுல் வார்த்தை. அதுக்கு பல அர்த்தங்கள் சொல்கிறான். பல சென்ஸில் இந்த லிட்ரேச்சரில் சான்ஸ்கிரிட்டில் யூஸ் ஆகிருக்கு. அதனால் பல அர்த்தங்களை ஏற்கிறது. அதில் ஒரு அர்த்தம் பசுமாடு. அதனால் கோசங்கம் பசுக்கள் கூட்டத்தை ரட்சித்தவன்னு சொன்னோம். இன்னொரு அர்த்தம் இருக்குது, கோ என்று பூமி தேவிக்கே பெயர். இந்த பூமி தேவியை இரண்யகசிபு அவனுடைய சகோதரன் இரண்யாக்ஷன் அபகரித்து போய் பாதாளத்தில் வைத்த பொழுது பூமியை மீட்டு கொண்டு கொடுத்தவர் வராகமூர்த்தி. அதனால் வராகமூர்த்திக்கும் கோவிந்தன்னு பெயர். அதனால் வராகமூர்த்தி ஒரு கோ பூமியை மீட்டார். அதில் சிங்கிள் கோவை மீட்டவர் வராகமூர்த்தி. அவர் படது மேலே ரெஸ்ட் எடுத்து விட்டார். ஸ்ரீனிவாசமூர்த்தி எப்படி கண்ணபிரான அவதரித்து பல கோக்களை, அர்த்தம் வேற. அங்கே கோ என்றால் எர்த்து, மதர் எர்த்து. இப்போ கோ என்றால் கவ். இருந்தாலும் கூட கோசங்கம் ரட்சித்தான். சிங்கிள் கோவை ரட்சித்த வராக பெருமானை விட கோக்களின் கூட்டத்தை ஆணிலை காத்தவன்னு சொன்னால் பவர் தானே. ஒரு கோவத்தானே தூக்கிட்டா மக்களை மன்றி வராகமூர்த்தியே, நான் எவ்வளவு கோக்களை ரட்சிச்சிருக்கேன் பார் என்று ஸ்ரீனிவாசமூர்த்தி வராகமூர்த்திகிட்ட வேடிக்கையாக பேசுவானோ. சான்ஸ்கிரிட்டில் பேசிப்பா, நீ ஒரு கோரக்ஷகன், நான் கோசங்க ரக்ஷகன். அப்போ வராகமூர்த்தி நம்மளை யாருக்கு பவர் ஜாஸ்தின்னு பார்த்துக்கோன்னு வேடிக்கையாக சொல்லுவானோ. அப்படின்னு நாரதர் ரசிக்கிறார். நாரதருக்கு இது சண்டையில் ரொம்ப பிடிக்கும். சகி கேளிகரோ விப்ரகா நித்யஞ்ச சமரப்பிரியகான்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தில் ஒரு ஸ்லோகம். நாரத பகவானை பற்றி வால்மீகி பகவான் சொல்கிறார், அவருடைய சிஷ்யர். எங்கள் குருதேவர் எப்படின்னா, அவருக்கு ரொம்ப சண்டைனா பிரியம் ஜாஸ்தி. 2 பேருக்கு சண்டையை மூட்டி விட்டு அதில் குளிர்காய்வார். அது கலகம் நன்மையில் முடியுங்கிறது வேறு பாயிண்ட். அதில் அந்த நாரத பகவானுக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. 2 பேரும் நடக்கக்கூடிய சொற்போர். வராகரே, கிட்டி என்று வராகனுக்கு பெயர் சான்ஸ்கிரிட்டில். கிட்டி மூர்த்தியே, நீர் ஏககோஸ் ரக்ஷகன். ஒரு பசுவை, ஒரு கோவை ரட்சித்தீர். இப்பொழுது கோ என்றால் பூமி. ஆனால் நான் கோசங்க ரக்ஷகன், கோக்களுடைய கூட்டத்தை ரட்சித்தவன். கோரக்ஷகன் பெரியாளா, கோசங்க ரக்ஷகன் பெரியாளா? என்னந்தாலும் நீர் அண்ணன் ஆயிட்டீர். அதெல்லாம் உனக்கு தான் நிவேதனம் முதல்ல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா திருப்பாவை சாத்துப்பறைக்கு போகும் காலையில் தளிகை போகும் வராக பெருமானுக்கு. வராக பெருமான் தளிகை கண்டருளி தளிகை வந்த பிற்பாடு தான் திருவேங்கடமுடியான் தளிகை. அந்த தளிகை நிவேதனமான பிற்பாடு தான் திருப்பாவை சாத்துப்பறை கார்த்தால். அதனால் உமக்கு அந்த மரியாதை கொடுத்துருக்கேன். இருந்தாலும் பட் அண்டர்ஸ்டாண்ட்,
நீர் கோ ரக்ஷகர், நான் கோசங்க ரக்ஷகர் சொல்லுவது போல எங்கள் திருவேங்கடமுடையான் ஜொலிக்கிறான் என்று நாரத பகவான் ரசித்து வசிஷ்டர்கிட்ட கோசங்க ரக்ஷகன் என்ற திருநாமத்தை சொல்கிறார். எம்பெருமானுடைய தோல் பாழியந்தோள், எத்தனை பாரம் ஏற்றினாலும் தாங்கிற தோல். அவனுக்கு ரட்சிக்கிறதுக்கு உள்ள கெப்பாசிட்டியில் இன்ஃபீரியரில் ஒரு பங்கு கூட யூஸ் பண்ணுறதில்லை நம்மளை காப்பாற்ற. அவ்வளோ கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கான். அப்படிச்சே கோசங்கங்களை ரட்சித்தான் என்பது ஒரு பெரிய புகழ் அவனுக்கு. இருந்தாலும் நாரதர் பக்தியோடு அதை சொல்கிறார். இந்த திருநாமத்தை இப்படி ஜபித்தால் நம்மை, நம் சுற்றத்தை, நம்மை நம்பி நம்ம வீட்டில் வேலை செய்பவர்கள், அவர்கள் குடும்பம் எல்லாத்தையும் பகவான் அண்ணா வைப்போம் இல்லையா? நம்ம டிரைவர் அப்போ பாரு தலையை சொரிஞ்சிட்டு பணம் இல்லைன்னு அழுதான்னா, கடன் வேணும்னு அழுதான்னா நமக்கு நிம்மதி கிடைக்காது. அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான திருநாமம். எங்கே என்னுடன் கலந்து சொல்லுங்கள். கோசங்க ரக்ஷகாய நமஹா. இந்த திருநாமத்தை சுருக்கமாக காட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பாட்டு ஸ்லோகம். கோசங்க ரக்ஷகோ பூத்வா கோரக்ஷக கிட்டேரபி கோசங்க ரக்ஷகோ நாம்னா மன்யோ கோவிந்தயேததே. இதற்கு தமிழ் விளக்கப்பாட்டு சொல்கிறேன் கேளுங்க. கோக்கள் குழுவை காத்தான், கோவாம் பூமியை காத்த பொன் ஏனம்தான் போற்றிட நின்றான். ஏனம் என்று நல்ல தமிழில் பன்றிக்கு உள்ள ஒரு பெயர், ஏனமுனாகி என்று ஆழ்வார் பாடுவார். அப்படி சுவர்ணவராகன் இருக்கானே, அவனே பாராட்டும்படியா இப்படி கோக்கள் குழுவை காத்தவன். கோக்கள் குழுவை காத்தான், கோவாம் பூமியை காத்த பொன் ஏனம்தான் போற்றிட நின்றான் என்பது காட்ட போற்றிடுவர் கோசங்க ரக்ஷகன் தான் ஆமே. கோசங்க ரக்ஷகா என்று போற்றிடுவார்கள் நாரதம் முதலியவர்கள். எல்லாரும் நாமும் அப்படியே அவனை வணங்குவோம். நாம் அனைவரையும் காப்பாற்றட்டும். நாடெல்லாம் செழிக்க வேண்டும், எல்லோரையும் இன்புற வேண்டும். இங்கே என்னுடன் சேர்ந்து ஜெபியுங்கள். கோசங்க ரக்ஷகாய நமஹா. நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.